வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹாங்ஜோ இன்டர்நேஷனல் ஹியூமனாய்டு ரோபோட் அண்ட் ரோபோட் டெக்னாலஜி எக்ஸிபிஷன் 2026 வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய உலகமே இருக்குன்னு நம்புகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற போஸ்டரே உங்களுக்கு வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ வந்து வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட்ரியோட ஹியூமனாய்டு ரோபோட் செக்ஷனில் இருக்கோம். ஹியூமனாய்டு ரோபோட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த பேலன்ஸ் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறது, அதனால டான்ஸ் ஆட முடியும், ஈவன் ஃபைட் பண்ண முடியும். இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு ஷோவில் காமிப்பாங்க. இப்போ வந்து 2 ரோபோட் ஆல்ரெடி இருக்குது. அவங்க வந்து பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மேக்ஸிமம் வந்துடும். நாங்கள் முடிஞ்ச அளவு காமிக்க ட்ரை பண்ணுறோம். வந்து நம்ம வந்து ஜோடல் ரோபோட்டிக்ஸ்ல இருக்கிறோம். இதுல வந்து இந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மார்ட் டெக்ஸ்டரஸ் ஹேண்ட். இதுல வந்து ஹை ப்ரெசிஷன் டாக்டைல் சென்ஸ் இருக்கு, ரியல் டைம் பெர்செப்ஷன் இருக்கு, பவர்ஃபுல் கிரிப் இருக்கு, ரிலையபிள் சப்போர்ட் இருக்கு. இதனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 16, ஆக்டிவ் ஜாயிண்ட் மொத்தம் 6, ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 10 மில்லி செகண்ட் தான், ரொம்ப கம்மி. அது சிங்கிள் ஹேண்ட் லோடு 15 கிலோ. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து லிங்க்ஸ் ரோபோட் டெக்னாலஜியில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D + AI எனேபிள்டு ரோபோட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தரம் பிரித்தல். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியிலையோ ஒரு வேஸ்ட் ரீசைக்ளிங் கம்பெனிலையோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி, இப்போ வந்து ஒரு மிக்ஸ்டு வேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டை வந்து ஹியூமனாக இல்லாமல் ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் வச்சு பிரிக்கிறத பற்றி இந்த மிஷின் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, 3D விஷன் இருக்குது. இதனோட துல்லியம் நம்ம சொன்ன மாதிரி 99.99%. இது நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இது வந்து வெறும் வேஸ்ட் ரீசைக்ளிங் மட்டும் இல்லை, ரெகுலர் ஃபேக்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாலில் இருக்கும். இவங்களோட டயானா 7ங்கிற மாடல் தான் இது. இந்த ஹேண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து திங்ஸை ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு, பர்டிகுலராக வந்து கொரியர் டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லிங்கர் பாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து மெக்கானிக்கல் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட மொத்தம் 6 ஆர்ம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 6 ஆர்ம்ஸில் வந்து இப்போ லிங்கர் ஹேண்ட் L6 தான் வந்து இப்போ பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 20,000 RMB. 20,000 RMBங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா வருது இன்னைக்கு ரேட்டுக்கு. நான் அதனோட ப்ரெசிஷன் பாருங்கள், ஒரு பியானோ வாசிக்கிற கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுன்மோ இன்டெலிஜென்ட் மேனுஃபேக்சரிங். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லெட் ஹியூமனாய்டு ரோபோட் எக்ஸ்பேண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தோல் மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதனோட ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு சைனீஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மேன் மாதிரி எப்படி நிற்போனா அப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது, 100 கிலோ வெயிட் வரைக்கும் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஃபர்தராக நிறைய ஒரு 6 டிசைன் வரைக்கும் வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா ஷேர் பாட் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் மாடல். இது வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த ரோபோட் வச்சுருக்காங்க. இதை வந்து ரெண்ட் பண்ணுறாங்க, எவ்ரிடே ரெண்ட்டு. அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெண்ட்டு அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியமா 29,800 RMB வந்து பெர் இயருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 65 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிற மாதிரி ரேட் போட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேர் நடக்குது, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆனுவல் டே நடக்குது, இப்போ வந்து நம்மளே ஏதாவது வந்து ஒரு கல்யாணம், எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ரோபோட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க.
அந்த ரெண்ட்டு கொடுக்குறப்ப வந்து பர் டே கொடுத்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலாக தெரியுது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் இருக்கான்னு தெரியல. அப்படி பிஸ்னஸ் மாடல் இல்லைன்னா யாராவது ட்ரை பண்ணலாம். ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம், பர் டே ரெண்ட்டு கொடுக்கலாம். நிறைய நம்ம ஊர்ல விசேஷங்கள் அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுக்கலாம்.